Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு சூப்பரான பிளாக் சாரியில் இருந்துட்டு ஒரு மாமண்டர் காம்போ ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ லைனிங் மீட்டரில் லைனிங் 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் மாம்க்கு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி போடுறேன். ஓகே, 4 லேயர் வந்து இருக்கணும். ஆல்ரெடி லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு இருக்குது. டாப் டு பாட்டம் வந்துட்டு நமக்கு செஸ்ட்டோட அகலம் எவ்வளோ இருக்கோ நான் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் லைனிங் கிளாத் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, 4 லேயர் இருக்கும். ஃபோல்டட் எட்ஜில் இருந்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் விட்த்து வந்துட்டு 6 இன்ச்சஸ், நெக்கோட விட்த்து வந்துட்டு 3 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நெக்கோட டெப்த்து வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீ டு ஓல்டு சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை நியூ சாரீ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் சரி, இல்லை மெட்டீரியல் எடுத்து பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பேன். ஸோ இப்போ ஒரு டீசெண்டான ஒரு வீ கர்வ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வீ கர்வும் பின்னாடி வந்து பானைக்கும் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ ஷோல்ட்ரு வித் பாயிண்டில் இருந்துட்டு ஆர்ம்ஹோல் டெப்த் வந்துட்டு 6.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அந்த டாட்டுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் தான் செஸ்ட்டோட விட்த்து. ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்கொயர் பீஸே கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு 12 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஏன்னா டாட் பிடிக்கணும், எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுறலாம். பட் நம்ம கட் பண்ணும்போதே ஒரு 2, 3, 4 இன்ச்சஸ் கூட எக்ஸ்ட்ராவே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம்ஹோல் கர்வ் போட்டுட்டு மேலேருந்து கீழே 14 இன்ச்சஸ்க்கு நான் வந்து வேஸ்ட்டோட ஹைட் வைக்கிறேன். அதுக்கு நேராக சைடில் இருக்க அகலமும் நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். எனக்கு கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சஸ் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டே எனக்கு 10 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். பட் நான் வந்து 12 இன்ச்சஸ் விட்டுக்கிறேன், ஏன்னா டாட் பிடிக்கிறதுக்காக. ஸோ இது ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே லைன் பை லைனாக எப்படி குவிக்காக நம்ம கட் பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸ் எடுத்துக்கலாம். சாரி, அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல பேக் பீஸ்க்கு பானை கட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எது ஃப்ரண்ட்டுக்கு போகணும் எது பேக்குக்கு போகணுன்றது நான் வந்து போடும்போது டிசைட் பண்ணிப்பேன். எனக்கு எப்படினாலும் ஓகே தான். ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸை அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு சைடில் அகலம் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் வந்து மடித்து போடுங்க. நான் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டோட அகலம் வந்து ஃபோல்டட் சைடில் வந்துட்டு டாட் பண்ணி ஒரு A லைன் கர்வ் மாதிரி போட்டு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் குழந்தைக்கு வந்துட்டு ஸ்கர்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ சாரீ பீஸை அப்படியே டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஸ்லீவுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெஃப்ட் டு ரைட் மேலேருந்து கீழே இந்த மாதிரி 10 இன்ச்சஸ்க்கு ஸ்லீவோட விட்டு எனக்கு வேணும். ஸோ 10 இன்ச்சஸ் அகலத்துக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ சேம் அதே மாதிரி 4 ஃபோல்டு பண்ணியிருக்கோம், 4 லேயர் இருக்கும். இப்போ ஃபோல்டட் சைடு வந்து மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் சைடில் 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு ஃபோல்டு சைடு பார்த்து இந்த மாதிரி ஸ்லீவோட பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே 10 இன்ச்சஸ்க்கு எல்போவோட ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் வந்துட்டு நான் நமக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாட்டம் ஸ்லீவும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 3 பாயிண்ட் இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ நீட்டாக வந்து ஃபுல் ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸோ மேலேருந்து கீழே எல்போவோட ஹைட்டு, ஸோ அதே மாதிரி கீழே ஃபுல் லென்த்தோட ஹைட்டு, ஸோ அந்தந்த ஹைட்டுக்கு நேராக சைடில் இருக்க அகலமும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 ஸ்லீவ் நமக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ ரிமைனிங் இருக்க சாரீ பீஸில் 2.5 மீட்டர் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம டேப் இருக்குல்ல, அதில் ஒரு சைடில் சென்டிமீட்டரும் இன்னொரு சைடில் இன்ச்சஸும் இருக்கும். சென்டிமீட்டரில் 250 சென்டிமீட்டர்ஸ் தான் நமக்கு 2.5 மீட்ரு. ஓகே, 100 சென்டிமீட்டர்ஸ் தான் 1 மீட்ரு. அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு நீங்கள் 2.5 மீட்ரு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 250 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 250 சென்டிமீட்டர் இருக்குல்ல அந்த 2.5 மீட்ரு கிளாத்துமே நான் மாம்க்கு ஸ்கர்ட் பீஸ்க்கு மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். மித்தது எல்லாத்துலேயும் தான் நான் குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு மாம்க்கு டாப் பீஸ் ரெடி பண்ணிக்க போகிறேன். இப்போ அந்த 2.5 மீட்டர் கிளாத் இருக்குல்ல, அதை ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். அந்த ஒரு ஃபோல்டையும் இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சி ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி கொண்டு வந்துக்கிறேன். இந்த மேலே ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அந்த ஹெட் போர்ஷன் இருக்குல்ல, அதில் டேப்பை நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எங்கே வேஸ்ட்டோட அளவு வருதோ அங்கே இந்த மாதிரி 2 டாட் வச்சுட்டு குட்டி ஸ்லைட் கர்வாக போட்டுக்கலாம். இப்போ மேலே அந்த கர்வில் இருந்துட்டு கீழே வந்துட்டு நமக்கு ஸ்கர்ட்டோட ஹைட் நான் வந்து ஒரு 38 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இதை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஒரு 2 பீஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து பத்தாமல் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப குட்டியான பீஸ் தான். நமக்கு அந்த பக்கம் கட் பண்ணி விடுறோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ்க்கே நம்ம நீட்டாக அதை இது மேலே வச்சுட்டு ஒட்டு போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த பக்கம் இந்த ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணி விடுவோம்ல, அதுக்கு கீழே இருக்க பீஸே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வச்சே நீட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டு போடுறதுக்காக நம்ம அதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டான அளவாக நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். மேலே இருக்க அந்த குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அதையும் கட் பண்ணிவிட்டிங்கன்னா ஸ்கர்ட் பீஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்க saree பீஸ் இருக்குல்ல, அந்த 2.5 மீட்டர் போக ரிமைனிங் உள்ளது தான் நான் குழந்தைக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி மாமுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு டாப் பீஸை விரிச்சு விட்ட பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல பாப்பாவுக்கு ரொம்ப சூப்பரான 3 லேயர் ஃப்ரில் ஸ்லீவ்ஸ், அது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃப்ரில் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு கவுன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ டெஃபினட்டாக அந்த வீடியோ இதுக்கு முன்னாடியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம ஒட்டு போடுறதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி நல்ல பக்கமும் இருந்துச்சு உங்கள் சாரியில் அப்படின்னா நீங்கள் நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஒட்டு போடுறத வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது நெட்டு சாரீ தான். ஸோ நல்ல பக்கம் ரைட் சைடு ராங் சைடெலாம் கிடையாது. பட் நான் உங்களுக்கு காமனாகவே நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் எப்படி லே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ரா லைட்டாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் ஷேப்லேயே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட சேம் த்ரெட் இருக்குன்னா மட்டும் நீங்கள் டாப் ஸ்டிச் போடுங்க. இப்போ நான் வந்து பிளாக் சாரி யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட டார்க் ப்ளூ இருக்குது, கொஞ்சமாக த்ரெட் இருக்குது, அது எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கஸ்டமருக்கு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நல்ல த்ரெட் தான் கரெக்டான த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, நான் அதை வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி போடலை. ஏன் அப்படின்னா நெட்டு சாரின்றதுனால நூல் பிரிஞ்சு வராது. உங்களுக்கு கீழே வந்து ராய்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா saree பீஸ்க்கு மேலே, saree பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக நம்ம வந்து நெக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு சேமாக இப்போ த்ரெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாப் ஸ்டிச் போட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, கொஞ்சமாக தான் என்கிட்ட த்ரெட் இருக்குது, கொஞ்சம் டார்க் ப்ளூவில் இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன்ற பட்சத்தில் நீங்கள் டாப் ஸ்டிச் போடாமல் ஒட்டு போடுறதுக்கு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸாக தெரியாது. இதுக்கு டார்க் ப்ளூ யூஸ் பண்ணால் கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் சொல்கிறேன். பட் கஸ்டமர்ஸ்க்கு கரெக்டான த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்படியே அங்கங்கே வளைவாக ஸ்டிச்சிங் போனால் கூட அவ்வளோவா தெரியாது. இப்போ நம்ம லைனிங் பீஸை ராங் சைடில் திருப்பி விட்டோம் அப்படின்னா saree பீஸ்க்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கும் நெக்கு கிட்ட. ஸோ அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே நீங்கள் saree பீஸையும் லைனிங் பீஸையும் எனக்கு மேலாப்லேயே தெரியுது நல்லா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி ஷோல்டர் இருக்குல்ல, அதுக்கிட்ட ஒரு மடிப்பு மடித்தோம் அப்படின்னா வேஸ்ட் கிட்ட ஒரு மடிப்பு விழுகும்ல. ஸோ அங்கேருந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நீங்கள் ராங் சைடு பரட்டி போட்டு saree பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மேலாப்பில் தெரியல அப்படின்னா. இப்போ நம்ம ஷோல்டர் கிட்ட வந்துட்டு உள்ள பிசர் தெரியாமல் நீட்டாக எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அகைன் அதே மாதிரியே saree பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்கோட அந்த வளைவு இருக்குல்ல, அதை மட்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஜிப் வைக்கணும் அப்படின்னா அது வந்து தனி ப்ரொசீஜர், இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் குழந்தைங்களோட வீடியோஸ்லாம் எப்படி ஜிப் அட்டாச் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா பெரியவங்களுக்குலாம் அங்கங்கே கலண்டுக்குன்றதுனால நான் அவ்வளோவா எனக்கு வந்து ஜிப் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம இந்த saree பீஸை லைனிங் பீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆல்ரெடி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம்ல, ஃப்ரண்ட் பீஸோ பேக் பீஸோ, அந்த ஒரு பீஸை வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அப்படி வைக்கும் போதும் saree பீஸும் அதாவது நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப நீட்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லே பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் எல்லாத்தையும் ராங் சைடு திருப்பி விட்டுட்டு நீட்டாக உதறி எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேக் பீஸோ ஃப்ரண்ட் பீஸோ இப்போ ரெண்டாவது டாப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்கோட வி பாயிண்ட் வந்துட்டு இன்னொரு ஷோல்டரோட ஃபினிஷ் பண்ணிக்கோங்க டாப் ஸ்டிச் போடும்போது. அகைன் இதையுமே saree பீஸும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேலாப்பில் தெரியலன்னா ராங் சைடில் பரட்டி போட்டு ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் அதே மாதிரி ஸ்லீவோட நல்ல பக்கமும் டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ரைட் டவுன், ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து லெஃப்ட் டவுன் சொல்லிட்டு சிங்கிள் ஸ்லீவுக்கு 2 டைமில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட பாட்டமுமே எனக்கு ரொம்ப சீல்டாக இருக்குது, சாரியில் வந்துட்டு பாட்டம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சீல்டாக இருக்குன்றதுனால நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலை. நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிசுறு தெரியும் பார்த்தீங்களா, டபுள் ஃபோல்டு பண்ணி விடுவீங்கல்ல, அதான் ராங் சைடு. நல்ல ஃபோல்டாக இருக்க சைடு வந்துட்டு ரைட் சைடுன்னு வச்சுக்கிட்டு ஸ்லீவோட ரைட் சைடும் நம்ம டாப் பீஸோட ரைட் சைடும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி விடுறீங்கன்ற பட்சத்தில் நெட்டு சாரியாக இருந்தால் கூட நீங்கள் அதை மைண்ட் பண்ணி தான் அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே saree பீஸில் ஸ்கர்ட் இருக்கும்ல,
அதோட ராங் சைடு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், அதுக்கு மேலே லைனிங் பீஸ் இருக்கணும். ஓகே, நான் மறுபடியும் அந்த லேயர்ஸ் வந்து சொல்கிறேன். டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், அதுக்கு மேலே சாரீ பீஸில் இருக்க ஸ்கர்ட்டோட ராங் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வைக்கணும். இப்போ எனக்கு சாரீ பீஸில் இருக்க ஸ்கர்ட்டில் எது ராங் சைடுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கீழே வந்து குட்டியான பீஸில் ஒட்டு போட்டிருப்போல, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ரைட் சைடு ராங் சைடுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒட்டே போல் எனக்கு வித்து வந்து நிறைய இருக்குது, நான் கிளாத் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி விடுவீங்கல்ல, ஸோ அதை பொறுத்து நீங்கள் ரைட் சைடு ராங் சைடுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாட்டம் ஸ்லீவில் இந்த மாதிரி ரெடி லென்த்லாம் நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்போட ஹைட் வரும்போதும் அதுக்கான ரெடி லென்த் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ம் ஹோல் வரைக்கும் வந்துக்கிறேன். ஸோ ஆர்ம் ஹோலுக்கு கீழே நமக்கு வேஸ்ட்டோட அளவு இருக்குல்ல, அந்த நமக்கு எது ரெடி லென்த்தோ அதுக்கு நேராக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் நீடில். இப்போ வேஸ்ட்டுக்கு கீழே 4 லேயர் இருக்கும், லைனிங் பீஸு, சாரீ பீஸு, லைனிங் பீஸுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டாப்பில் இருக்க இந்த 4 லேயரையும் ஒன்றா வச்சு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு அதுக்கு அந்த 2 இன்ச்சுக்கு கீழே டாப்பில் இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் மட்டும் ஒன்றா வச்சு ஃபுல்லாக நீங்கள் அட்டாச் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நம்ம சாரியோட ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும், லைனிங்கோட ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும் சைடில் இருக்க அகலம். ஏன்னா சாரீ வந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, லைனிங் பீஸ் வந்து ஏலைன் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஈவன் நீங்கள் லைனிங்குமே நல்லா ஃபுல் சர்க்கிள் குத்தி மாதிரி பண்ணுறீங்கன்னா கூட சாரீ வந்து ஒரு மாதிரி நல்லா ஃப்ளோயாக இருக்கும். அந்த மாடர்ன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிடாமல் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ அந்த லைனிங் பீஸை மேல் பக்கமாக தூக்கி விட்டு அது ஒரு ரேண்டமான பாயிண்ட்லேருந்து 2 சாரீ பீஸும் ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும், எங்கே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கும் அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சாரீ பீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு குர்த்தி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ரெடி லென்த், இப்போ நீங்கள் ஓரத்தையில் தான் போடுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா ரெடி லென்த் மார்க் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்லீவ் பீஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எல்போ லென்த்து, ரிஸ்ட்டு, எல்போ லென்த்து, ஆர்ம் ஹோல், இந்த மாதிரி 3 டாட் நம்ம கட் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. இதுதான் அவுட்ஃபிட்டு. என்ன சொல்கிறது, அவுட்புட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல, மாமா டாட் இருக்காமல் சிங்கிள் சேலேருந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெஷலி பிளாக் சாரீ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். பிளாக் கலர் குர்த்தி வந்து எல்லா லேடிஸ்கிட்டே இருக்கணும், எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலரு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஜார்ஜெட்டில் ட்ரை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும் அவுட்புட்டு. ஸோ உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். இதுக்கப்புறம்